வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட கலிப் நகர் 1ஆம் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். இவரது மனைவி உமாதேவி. இவர்களுக்கு 8ஆம் வகுப்பு மற்றும் 4ஆம் வகுப்பு படிக்கும் 2 மகள்கள் உள்ளனர். சரவணன் மறுபிணி சாலையில் சலூன் கடை நடத்தி வருகிறார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சரவணனுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அவரது மனைவி உமாதேவி அவரை புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார். கணவரை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளதால் அவரது 2 மகள்களையும் அவரது உறவினர் வீட்டில் விட்டுவிட்டு வீட்டை பூட்டிச் சென்றார். நேற்றிரவு சரவணன் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் 2 மகள்களுக்காக சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த 25 சவரன் தங்க நகைகளை பீரோவை உடைத்து கொள்ளையடித்து சென்றனர். இன்று காலை அக்கம்பக்கத்தினர் சரவணன் வீட்டின் கதவு திறந்திருப்பதைக் கண்டு உமாதேவிக்கு தகவல் தெரிவித்தனர். உமாதேவி வீட்டிற்கு வந்து நகைகள் கொள்ளை போனதை உறுதி செய்தார். கணேஷ் நகர் காவல்துறையினர் ஸ்பாட்டுக்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. மகள்களுக்காக சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த 25 சவரன் நகைகள் கொள்ளை போனதால் உமா மகேஸ்வரி சோகத்தில் உறைந்துள்ளார். நெல்லையில் பாரதிய ஜனதா தலைவர் நைனா நாகேந்திரனை செய்தியாளர்கள் சந்தித்தனர். பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஜாதியை சார்ந்தோ ஒரு மதத்தை சார்ந்தோ கிடையாது. தயவுசெய்து அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கூடாது. ஒரு மதம் சார்ந்த கட்சி இருக்குன்னா அது திமுக தான். அது மறுப்பே இல்லாமல் பகிரங்கமாக சொல்ல முடியும். ஏன்னா முதலமைச்சர் ஒரு முன்னாடிலாம் பேசியிருக்கார், இந்துக்கள் ஓட்டு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் தொடர்ந்து பேசியிருக்கார். இந்து பண்டிகைகளுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டோம், மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுவோம் அப்படின்னு தான் அவர் நிறைய சொல்லியிருக்கார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் இஸ்லாம் மதமாக இருந்தாலும் நாங்கள் போய் நோன்பு தரதுக்கு நாங்கள் போய் கலந்துக்கிறேன். கிறிஸ்தவமாக இருந்தாலும் சொல்லுகிறோம். இன்றைக்கி அடுத்த மொழியாக இருந்தாலும் இன்றைக்கி எல்லாத்துக்கும் இந்த நல்ல வேலை. இன்றைக்கி உங்கள் இந்த நேரத்தில் அனைவருக்கும் என்னுடைய யுகாதி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சுபகாஞ்சலு யுகாதி. சால சந்தோஷம். தென்காசி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பாவூர் சத்திரம் ஆடு மற்றும் மாட்டுச்சந்தை வாரந்தோறும் வியாழக்கிழமை நடைபெறும். இங்கு மதுரை, திண்டுக்கல், தேனி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் மற்றும் கேரளா உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து ஆடு, மாடு வாங்க மற்றும் விற்க வியாபாரிகள், விவசாயிகள் வருகை தருவதால் களை கட்டும். ரம்ஜான் பண்டிகை காலத்தில் 5 கோடி முதல் 10 கோடி ரூபாய் வரை ஆடு, மாடுகள் விற்பனை நடைபெறும். இந்த ஆண்டு வியாபாரம் வெகுவாக குறைந்துள்ளது. தேர்தல் நன்னடத்தை விதிகள் காரணமாக 10 கோடிக்கு விற்பனையான ஆடு, மாடுகள் இன்று வெறும் 1 கோடிக்கு மட்டுமே விற்பனையானது. 50,000 ரூபாய்க்கு மேல் கொண்டு சென்றால் பறிமுதல் செய்யப்படுகிறது. இதனால் வியாபாரம் இல்லாமல் விவசாயிகள், வியாபாரிகள் கவலையடைந்தனர். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அல்லது தேர்தல் முடிந்த பின்னர் பணம் தருவதாக கூறி ஆடு, மாடுகள் நம்பிக்கையின் பேரில் விற்கப்படுகிறது. விவசாயிகள், வியாபாரிகள் நலன் கருதி கட்டுப்பாடுகளில் தளர்வு செய்ய தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர்.